சுவாமிக்கு வந்து யந்திர பிரதிஷ்டை என்று சொல்லப்படுறது. எப்படி நீங்கள் கைத்தொலைபேசிக்குள்ளே அந்த சிம் கார்டு போட்டால் தான் வேலை செய்யும். அது நீங்கள் சார்ஜ் போடாட்டால் உங்களுக்கு பிறகு வேலை செய்யாது, திரும்பி சார்ஜ் போடணும். அது மாதிரி இந்த யந்திரம் வந்து நாங்கள் 12 ஆண்டுக்கு ஒரு முறை யந்திர பிரதிஷ்டையை புதுப்பிக்கணும். புதுப்பித்து திருப்பி அதுக்கு அஷ்டாபந்தனம் என்று சொல்லப்படுற 8 மூலிகைகளால் அதை இடித்து அதுக்குரிய நெய்யோடு சேர்த்து சிந்தூரம் கலந்து அதை சாத்துவார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை சந்தித்ததில் சந்தோஷம். சரி. அதாவது எங்களுடைய தமிழர் இவ்வளோ பெரிய ஆலயத்தை ஐரோப்பாவில் முதல் தடவை கோபுரத்தோடு கட்டி இவ்வளோ பெரிய விழாக்களை செஞ்சு எங்களுடைய தமிழ் மக்களை வந்து ஒன்றிணைக்கிறதுல வந்து எனக்கு ஒரு ஆச்சரியம் இவ்வளோ காலங்களும் பார்த்து. இதை பற்றி சிறப்புகளை சொல்லுங்கள், இந்த கும்பாபிஷேகத்தை பற்றி. ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை இதெல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப நன்றி. நீங்களா தேடி வந்து ஒரு விஷயத்தை போடணுமென்று வந்ததுக்கு முதல் உங்களுக்கு நன்றியும் ஆசையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தன்னை நாடி வரும் பக்தர்களை ஆசையுடன் அன்புடன் பார்ப்பவள் என்று ஒரு அர்த்தம் இருக்கின்றது. மேலும் ஒரு முறை ஒரு வரத்தை கேட்டால் அள்ளி கொடுப்பாளாம், 1க்கு 3 முறை கொடுப்பாள்னு சொல்லப்படுகின்றது. மேலும் காமாட்சியில் வந்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 அம்சமும் சேர்ந்த ரூபம் காமாட்சி என்று சொல்லப்படுகின்றது.